இங்கிலீஷ் ஈஸியா கத்துக்கலாம். நான் உன்ன நாளைக்கு கால் பண்றேன். இது எப்படி நாம இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? நான் நாளைக்கு செய்வேன். இது ஃபியூச்சரான விஷயம் இல்லையா? ஸோ நான் செய்வேன் சொல்லும்போது, ஐ வில் நான் கால் பண்ணுவேன் இல்லையா? ஐ வில் கால் ஐ வில் கால் யூ நாளைக்கு அப்படி மீனிங் வர்றதுக்காக டுமாரோ. ஸோ எப்படி வரும்? ஐ வில் கால் யூ டுமாரோ. நான் உன்ன நாளைக்கு கால் பண்றேன். ஐ வில் கால் யூ டுமாரோ. அந்த மாதிரி நான் அவனை நாளைக்கு கால் பண்றேன். அவனே நாளைக்கு கால் பண்றேன். இப்படி வரும். இதே பேட்டர்ன் தான். ஆனா அவனேன்னு சொல்லும்போது ஹிம் அதுதான் நாம யூஸ் பண்ணுவோம். ஐ வில் கால் நான் கால் பண்ணுவேன் சொல்லும்போது ஐ வில் கால் அவனே. ஐ வில் கால் ஹிம் ஐ வில் கால் ஹிம் டுமாரோ நாளைக்கு. நான் அவனை நாளைக்கு கால் பண்றேன். அந்த மாதிரி நான் அவளை நாளைக்கு கால் பண்றேன். இது எப்படி நாம சொல்லுவோம்? சேம் பேட்டர்ன் தான். நாம வந்து அவளேன்னு சொல்லும்போது ஹர் அதுதான் நாம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஐ வில் கால் ஹர் டுமாரோ. நான் அவளை நாளைக்கு கால் பண்றேன். ஐ வில் கால் ஹர் டுமாரோ.